வணக்கம் மக்களே. இந்த இதில் மறுபடியும் ஸ்டோரி என்ன, என்னுடைய கல்யாணத்தை பற்றி, கல்யாணம் எப்படி நடந்தது, எப்படியெல்லாம் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி வேறு ப்ராப்ளம்லாம் அது போட்டுக்கிறேன். இது தொடர்ச்சி ரெண்டாவது. அந்த டயர் போட்டிருந்துட்டு குளிச்சுட்டு அதை அங்கே கழட்டி போட்டு போயிட்டாங்களா, அது புதுசாக இருக்கனால அப்படி தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் அப்படி தான் துணி துவைக்கிறத நாங்கள் துவைக்க மாட்டோம். அவங்க துவைக்கிறவங்க தனியாக இருப்பாங்களா, அவங்க போட்டுருவாங்க. அதனால் அந்த எது தெரிஞ்சுக்கல எங்களுக்கு. அப்புறம் 1-2னா நானே துவைச்சி போட்டுக்குவேன். அம்மா துவைப்பாங்க, நான் துவைச்சி போட்டுக்குவேன். எங்கள் அப்பா எங்கள் அண்ணாலாம் போடுறதுலாம் நாங்கள் அந்த இதில் அவங்களுக்கு கொடுத்துருவோம், கொண்டு துவைச்சிட்டு வருவாங்க, துவைச்சி அயர்ன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் போனதில் எனக்கு ஒன்றும் ஒரு மாதிரி தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் சரி அப்பாடா முடிஞ்சுதுடா அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் தோட்டத்தில் வேலை இருந்துச்சு, வேலை செய்ய போனோம். வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு ஒரு 2 மணி இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்தாங்க எல்லோரும். கூலியர்களாக வேலை செய்வாங்களா, சாப்பாட்டுக்கு வந்தாங்க. சாப்பாட்டுக்கு வர்றப்ப திரும்பவும் வந்தாங்க பாருங்கள், திரும்பவும் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, சரிங்களா. வந்தாங்க, வந்துட்டு அப்புறம் எங்கள் அம்மா என்னாங்க, எங்கள் அம்மாவே கொஞ்சம் யோசிச்சாங்க, என்னடா இப்படி அப்படின்ட்டு. வந்தாங்க, வந்து வான்னு கேட்டாங்க, தண்ணி கொடுத்தாங்க, குடித்தாங்க. நான் கொடுக்கல, அம்மா தான் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு எங்கள் அம்மாவங்க திரும்ப காட்டு வழிக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ யாரையாவது லவ் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. இல்லை, நான் யாரையும் லவ் பண்ணலையே அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. தோட்டத்தில் வேலை செய்வோம், அம்மா அப்பா கூட இருப்பாங்க, அதான். நான் வெளியிலையும் கூட போனது கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க இல்லை சும்மா கேட்டேன், சரி ஏதாவது லவ் பண்ணியிருந்தியா இருந்தால் கூட அது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பேசிகிட்டே வந்துட்டு காப்பி போட்டு கொடு அப்படின்னாங்க. பால் இல்லை, இந்த கருப்பு பிளாக் காப்பி அதுதான் போட்டு கொடுத்தேன். குடித்தாங்க. ஒன்றும் சொல்ல கம்மிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் நினச்சிட்டேன், காட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அங்கே போய் வேலை செய்ய போகணும் அப்படின்னு. ஏன் இங்கே நான் இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை, தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல ஆளுங்க. நாங்கள் எப்போவுமே அப்படித்தான் தோட்டத்தில் லைட்டு என்னடா இப்படி இதாகிடுச்சு. அதை கேட்டாங்க, நான் இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லையே அப்படின்னா. இல்லை, ஒரு கட்டிக்க போகிற கணவன் உட்காந்துருக்குறேன், நீ போய் தோட்டத்தில் போய் வேலை செய்யணும்னு சொல்கிறியே, நாளைக்கு என்ன போனால் அங்கே கடைக்கில் போயிடுவோம், வட்டி கடைக்கில் போயிடுவோம், அங்கே தோட்டத்தில் நினச்சிட்டு இருப்பியா அப்படின்னாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு டக்குன்னு ஒன்றும் தெரியலைங்க. என்னால் முடியல அந்த பதில் சொல்கிற அளவுக்கு. எனக்கு அந்த ஒரு இது தெரியல, இப்படிலாம் இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அப்படி கேட்டதுனால எனக்கு எந்த ஒரு இது தோணலை சொல்கிறதுக்கு. அப்புறம் குமுதம் ராணி புக்கு எங்கள் அண்ணா வாங்கிட்டு படிச்சுட்டு எனக்கு கிடந்துச்சு, வீட்டில் போட்டிருந்தாங்க. அப்போ அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கேட்டாங்க, குமுதம் ராணி வாங்கி படிச்சுட்டு இருப்பியா அப்படின்னாங்க. அண்ணன் வாங்கிட்டு வந்தாங்க, அது படிச்சிருக்காங்க, நானும் படித்தேன் அப்படின்னேன். அதிகமாக நான் 2வது தான் படித்தேன்னு தெரியும், ஆனால் நானும் படிச்சிருக்கிறேன், அந்த புக்கை பார்த்து படித்தேன் அப்படின்னேன். ஓ சரி சரி அப்படின்ட்டு அதை எடுத்து பார்த்துக்கிட்டு, யாராவது லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போவாங்க, இல்லை புருஷனுக்கு தெரியாமல் வேற ஒருத்தர்கிட்ட போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த விட்டு எழுத்தா பார்த்து என்கிட்ட காமிக்கிறாரு. அந்த குட்டியோண்டு இந்த கணவனுக்கு செஞ்ச துரோகம் அப்படின்னு ஒரு சிலரில் ஏதாவது அந்த புக்கில் 2 வார்த்தை இருக்கும். அந்த 2 வார்த்தையை மட்டும் எடுத்து காமிப்பார் என்கிட்ட. இது என்னென்னு புரியுதா அப்படிம்பாரு. நானும் அது குற்றாக்கள் படித்து சொல்லுவேன், உண்மை எனக்கு அதுதான் தெரிஞ்சு அதுதான் சொன்னேன். அப்புறம் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வச்சு நான் கிளம்புறேன், சும்மா வந்தேன் அப்படின்னாங்க. சரி போயிட்டாங்க அப்படின்னு போயிட்டாங்க. திரும்ப அவ்வளோதான் போயிட்டாங்க. அந்த வார்த்தை கேட்குறதுக்கு வந்தாங்களா, இல்லை நம்ம போனதுக்கப்புறம் யாராவது வர்றாங்களா வீட்டுக்கு அப்படின்னு வந்தாரா, எனக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. நான் எங்கள் அம்மாட்ட போயிட்டேன். என்ன சொன்னா அப்படின்னு கேட்டாங்க. நான் இதெல்லாமே சொன்னேன். எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உங்கள் அப்பாவிட்ட சொன்னால் கேட்குறாரா, இப்படி இப்போவே இந்த கேள்வி கிராஸ் கேள்வி போட்டு இது குடும்பம் எங்கே வர்றது இல்லை அப்படின்னாங்க. அது அப்படியே இருந்துச்சு, போய்க்குச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் வரல. அந்த முதன்னைக்கு விருந்து வைப்போம்ல, அப்போ எங்கள் வீட்டில் விருந்து நார்மலாக நடந்துருச்சு. சாப்பாடு போட்டு எல்லாம் நல்லா நடத்திட்டாங்க, நல்லா கிராண்டாக போயிடுச்சு. அவங்க வீட்டில் விருந்துக்கு எல்லாம் சொல்லி வச்சு, சொந்த பந்தம் எல்லாம் சொல்லி வச்சுட்டு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாமே எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க.
மாப்பிள்ளை வர விட்டு குளிச்சுட்டு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு ஃபஸ்ட்டு போட்டு தான் அவங்களாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வரல. அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்க 12 1 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு முழிச்சிட்டு இருந்துட்டு விடிய காலம் விடிச்சு ஒரு 6 மணி 7 மணி அப்படி வந்திருக்கா. அப்படி அப்புறம் ஆளுக்கு சொல்லிட்டு அழுதுருப்பாங்களாட்டுருக்கு, அது எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி எங்கடா போயிட்டு இப்படி வராமல் இருந்துச்சு, ஒரு சரத்து இப்படி செய்யணும், இப்படி பண்ணிட்டு போயிட்டே அப்படின்னு நல்லா அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லி வேதனைப்பட்டிருக்காங்க. அப்புறம் இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி வைக்கக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அவங்க மூடி மறைச்சிட்டு தான் வந்து இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அதில் சில பேர் எங்கள் அப்பாக்கிட்ட அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, இப்படி வரல இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்ட்டு. ஆனால் என்ன நடந்தது எப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறது கூட எனக்கு புரியல. ஒவ்வொன்றும் அவ்வளோ தூரம் என்னை குத்தி கேட்டு ரொம்ப இது பண்ணார். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணி ஒன்றும் தெரியாது, கேனு குப்பைனாட்டு இருக்கானே, சரி போயிட்டு போகுது, இப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே 20 வருஷம் ஓட்டினேன். ரொம்ப அன்கண்டிஷனில் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். பிரியணும்னு நாங்கள் பிரிஞ்சு போகலை. அது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பக்குள்ளே வந்து கோயம்புத்தூரில் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த இதுக்காக மட்டும் நாங்கள் போனோம். அந்த இதில் அப்படியே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தெரிஞ்சுது. அப்போ நான் ஒன்றா சேர்ந்து போகிறதுக்கு எனக்கு மைண்டு வரல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவே சொல்லிட்டார், அப்போ 6 மாதம் ஆயிடுச்சு பிரிஞ்சு, இன்னி இவங்க ஒன்றா சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அம்மா அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்குல்ல. என்ன சொல்கிறேன், ஒரு பொண்ணை கட்டிட்டு போகிறோம் அப்படின்னா சந்தோஷமாக ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் கேள்வி கேட்டு அதில் குத்தம் கண்டுபிடிச்சி இப்படி இருக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு இது பண்ணுறது ரொம்ப தப்பு. என்னை வரைக்கும் மற்றவங்கள சொல்லிக்கிறேன், எனக்கு அப்படி நடந்தது, அதை நான் சொல்கிறேன். அடுத்தவங்க நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு பொண்ணை வந்து சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கும் அன்போடு நீடிச்சிருக்கும். சந்தோஷமாக வைக்காமல் மனைவி ஒவ்வொரு கேள்வியும் சந்தேகப்பட்டு கேட்டு அவங்கள துன்புறுத்தி ஏதோ ஒரு வழி பண்ணால் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியும். இப்போ வந்து அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் துணியை அவரே துவைச்சி போட்டுக்கிட்டு அவர் பண்ணிக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. லைனுக்கு ஃபைனான்ஸ் தான் லைனுக்கு போகிறாங்க வர்றாங்க. அது வந்து எப்படின்னா, அது எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது, நாங்கள் பார்க்கல. ஆனால் வெளியில் வந்து எல்லாத்துக்கும் 30 லட்சம் இருக்குது 30 லட்சம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்கிறாருன்னா, நான் கூட போய் ஏதாவது பொழைக்கணும் என்னமோ அப்படிங்கிற ஐடியாவில் அவர் சொல்கிறாரு. அது இன்னும் நடக்காது. எங்கள் பொண்ணுங்களே 2 பேரும் அந்த கொத்துக்கல, வேண்டாமா இனிமேல் நிம்மதியாக இருந்து கொன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்ச, சப்போஸ் ஊரில் இருந்தால் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் கூட வந்து பிரச்சனை பண்ணி சட்டை போடுவார், நீங்கள் பேசாமல் அங்கேயே போய் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்ட்டாங்க. நான் புட்டபர்த்தி வந்து இருக்கிற காரணம் அது ஒன்று ரீசன், தெரியாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அடுத்த இதில் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தப்பாக ஒருத்தர் சொல்லி அவரை இது பண்ணணும்னு இல்லை, நடந்த உண்மைகள் ஒவ்வொன்று நான் சொல்கிறேன். ஆனால் வந்து எல்லாமே வந்து ஒரு 2 பேரும் போட்டி போட்ட மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி தான் போய் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் யாருக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, யாரும் இந்த மாதிரி நினைக்காதீங்க. ஆனால் ரொம்ப கொடூரமாக தான் பார்த்து பண்ணாங்க. நான் ஏதாவது சொல்லியிருக்கேன்னு இப்படி தப்பாக எல்லா ஆம்பளையும் நான் சொல்ல கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் என்னை வந்து அவர் பண்ணார். நாங்கள் அப்பா அம்மா வந்து எந்த குறையும் வைக்காமல் பார்த்தாங்க உங்களுக்கு. அதனால நான் சொல்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.